தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா 2022, 23ல் மொத்தம் சுழற்சி 1ல் ஏற்கனவே 2423 கெஸ்ட் லெக்சர் தற்காலிகமாக அனுமதி அளித்தும் அதற்கான செலவீதம் பொறுத்து அதை நிதி ஒதுக்கீடு செய்யிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பணிவரன் காலி பணியிடம் உள்ள இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு நேரடி நியமனம் மூலம் அது ஆசிரியர் கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணுறதுக்கான இதுவும் கரெக்டாகவே இதிலே போட்டிருக்கேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில், கல்வியியல் கல்லூரியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை கௌரவர்களையும் நியமனம் செய்வது தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் 7/7/2012 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக உதவி பேராசிரியர்களை நேரடி நியமனம் செய்வதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி இடைக்கால நடவடிக்கையாக 2022-23 கல்வியாண்டில் சார்ந்த மண்டல இணை இயக்குனர் வழியாக 1895 கௌரவ வீரர்களை சுழற்சி 1ல் காலியாக உள்ள பணியிடங்களை தற்காலிகமாக 11 மாதங்களுக்கு நியமனம் செய்யலாம் என முடிவெடுக்கப்பட்டது. இப்படி நியமனம் செய்யப்பட்டதோட டீட்டெயில்ஸ் இந்த 3வது படிக்கப்பட்ட லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தம் 7195